இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி வைக்க போகிறேன். என்ன பிரியாணினா பீஃப் பிரியாணி. ஓகே நம்ம ஸோ எல்லாமே ஒவ்வொரு கிராம் போட்டுக்கோங்க. லைட் ஆன் பண்ணிவிட்டேன். எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாமே 1 கிராம், 2 ஆனியன், வெங்காயம் 2, கல்லுப்பு, ஸோ மஸ்டர்ட் ஆயில் தான் போட போகிறோம். மஸ்டர்ட் ஆயில், கீ எல்லாம் சேர்த்து போடுவேன். ரொம்ப இப்போ ரைஸையும் ஏற்றிட்டேன். இது ஆஃப் பாயில் பண்ணி வச்சு சூப்பராக பண்ணுறது. ஸோ இங்கே சட்டி இருக்குது ரைஸு, பாஸ்மதி ரைஸு. நண்பா அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பற்றி. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வெங்காயம் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ இதை போட்டுடலாம் அப்படியே. ஸோ வெங்காயத்தை போட்டுறேன். எண்ணெய் போடல, இதோட சேர்த்து கல்லுப்பு போட்டுக்கிறேன். தேவையில்லாமல் போட்டுங்க கல்லுப்பு. ஒரு 2 நிமிஷம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயிலை போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் 10 ml 15 ml போட்டுக்கலாம். ஊற்றியாச்சு. ஸோ இந்த சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பத்துலேருந்து 15 ml. ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாமே இருக்குது ஒரு ஸ்பைஸ். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஸோ இங்கே ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸ் தண்ணி பாதியாக நம்ம பாயில் பண்ணியிருக்கோம், ரொம்ப பண்ணக்கூடாது. இதோட இதுவும் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாவும் ஒரு காலுக்கு தகுந்தாப்புல போட்டுங்க. இப்போ வந்து போட்டுக்கலாம். 5 கிராம் போட்டுங்க ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் உழுவுது. பீஃப் இப்போ வெந்துட்டுருக்கு. இது எப்படியே போட முடியாது, கொஞ்சம் வேக வச்சு போடலாம். இல்லை லேட் ஆகும். இப்போ பீஃப் வெந்துட்டுருக்கு, அதையும் ஏற்றியாச்சு. இப்போ இதோட லெமன் போட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் புரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம கிளிப்பாக சூப்பராகும், சாப்பிடுவோம். இப்போ தயிர் போட்டுக்கிறேன். தயிர் ஒரு 70 கிராம் போட்டுங்க. போட்டு வச்சு ஸோ கறி பீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 கிலோ போட்டுங்க. பாயில் வச்சு நல்லா ஸோ கொஞ்சம் கறி நல்லா எண்ணெயில் பிடிக்கிட்டோம். ஓகே மக்களே, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் பிடிக்கிட்டோம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஏற்கனவே நான் பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிடிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. ஸோ இப்போ நல்லா இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ மசாலா ஆட் பண்ணிடலாம். அப்போ ஸோ சில்லி பவுட்ரு ஒரு 5 கிராம் போட்டுங்க. உங்களுக்கு காரம் தகுந்தப்போ போட்டுங்க. 5 கிராம் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. ஸோ பிரியாணி பவுடர் அது ஒரு 5 கிராம் போட்டுங்க.
ஸோ கரம் மசாலா பவுடர் அதே மாதிரி ஒரு 5 கிராம் 3 கிராம் இல்லாட்டி 5 கிராம் போட்டுங்க. அடுத்தது ஜீரா பவுட்ரு அது ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஒரு மல்லித்தூள் போடணும். ஜீரா கூட 3 கிராம் போடணும். கம்மியாகிடுச்சு. ஸோ மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. லைட்டாக தண்ணி போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றலாம். கொஞ்சம் மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா பிடிக்கிட்டு எண்ணெயில். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே பாயில் பண்ணிட்டேன் ரைஸை. ஸோ லைட்டாக ஊற்றிருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே அப்படியே போட்டுருவாங்க தான் ரைஸை. இப்போ ரைஸ் போட்டுறேன். ரைஸ் வேக வச்சுருக்கேன். லிட்டாக வச்சுருவேன். ரொம்ப வேகல. பாஸ்மதி ரைஸு அப்படியே மேலே போட்டாச்சு. போட்டாச்சு. இப்போ ரைஸ் சூப்பராக மேலே அப்படியே லைட்டாக ஸ்லோவிலே வச்சுருந்தோம். ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஸ்லிம்மில் வச்சுருக்குறேன். அப்படியே தம்மை போட்டுறான் தான். ஸோ அப்படியே தம்மை போட்டுடலாம். நம்ம ஸ்டைல் தான் அது. நல்லா தம்மை போட்டு ஸ்லிம்லேயே வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே தம் ஆகட்டும். அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்கலாம். ஓகே நான் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதே இல்லைன்னா சாஃப்ட்டு இது தட்டி தூக்கும்போது பார்த்துக்கணும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் அதில் விழுந்துடும். காவா இருக்குது பிரியாணி. இது ஒரு ஸ்டைல். பாருங்க செம்மையாயிடுச்சு. அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு தம் வச்சிடலாம். சாப்பிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான்ப்பா. இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்க வேறு லெவல். ஒயிட். ஸோ மக்கள் பாருங்கள் இப்போது பிரியாணி ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கும். வேறு லெவலாக பாருங்கள். ரைஸு பாஸ்மதி ரைஸு. இருக்குது. தம் பிரியாணி. ஸோ தம் பீஃப் பிரியாணி
ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சதில்லை, இந்த மாதிரி புதுசாக இப்போ செஞ்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன். ஸோ சால் சட்னி வச்சுருக்கிறேன். பிஸ்மில்லா. பச்சையாக போட்டிருக்கேன். பீஃப் பாருங்க நல்லா வெந்துருச்சு சூப்பராக. பிரியாணி இது வந்து நார்த்து ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இப்போனா பீகாரில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுவும் நம்ம ஒரு பிரியாணியோட கொஞ்சம் இது தான், ஆனால் செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. பீஃப் நல்லா வந்துருக்கு, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியுங்க, கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.